Hi friends, welcome to my little world. African lovebirds ku DNA டெஸ்ட்டுக்காக ஃபெதர்ஸ் எடுத்து அனுப்பி அதில் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நல்ல அடல்ட் ப்ரீடிங் பேர் வந்து இதுதான் அந்த ப்ரீடிங் பேரு. இவங்களோட சிக்ஸுக்கு தான் நம்ம வந்து டிஎன்ஏ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளச்சில் எனக்கு வந்து 5 சிக்ஸ் ஹேட்ச் பண்ணி 4 சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் பண்ணிச்சு. அதில் ஒரு சிக்ஸை மட்டும் நான் அடுத்த ப்ரீடிங்காக வச்சுக்கிட்டேன். இன்னொரு பேர்டு வந்து நான் வெளியேருந்து வாங்கியிருக்கேன். மற்ற 3 சிக்ஸுமே வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துட்டேன். இப்போ இதில் இருக்கிறதுல வந்து ஒன்று ஆஃப்லைனு, ஒன்று நார்மல் ஃபிஷரு, ஒன்று ஃபீமேல் மெயிலு. அந்த மெயில் வந்து வெளியேருந்து வாங்கியிருக்கிறேன். ஃபீமேலை வந்து அந்த பெட் ஷாப்லேயே கொண்டு போய் காட்டி நான் அவங்க செக் பண்ணி சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம டிஎன்ஏ போட்டு பார்க்க தான் போகிறோம். அதே மாதிரி 2வது கிளச்சில் எனக்கு 3 சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த 3 சிக்ஸுக்கும் டிஎன்ஏ போட போகிறோம். ஏன்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து அந்த பேரை வாங்கிக்கிறேன்னு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு டிஎன்ஏ ஓட தான் கொடுக்கணுங்கிறதுக்காக 3க்குமே நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து 2 பேரண்ட் பேர்டு இருக்குது. அதில் 2 பேரண்ட் பேர்டு எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா. ஆனால் என்கிட்ட வந்து ரிங்கெல்லாம் கிடையாது. ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ணி தான் நான் வந்து இப்போது ஃபெதர்ஸை செக் பண்ணிவிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸ்கெட்சை வச்சு மார்க் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்டோட சாக்ஸை கையில் போட்டுட்டு தான் பிடிச்சிருக்கிறேன். என்கிட்ட க்ளவுஸ்லாம் இல்லை அதனால். அதுக்கப்புறம் ஹெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உடம்புலையோ இல்லைன்னா வந்து வேறு எங்கேயோ நீங்கள் வந்து கலர் போட்டிங்கன்னா சில நேரம் பேர்டு குளிக்கும் போது அந்த கலர் போயிடும். அதனால் நான் வந்து ஹெட்டில் போட்டிருக்கிறேன். அதால் ரீச் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து ஹெட்டில் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த நோட்டில் வந்து அந்த ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் போட்ட பேர்டுக்குரிய மீதி வந்து எனக்கு ஒரு 5 ஸ்லிப்ஸ் வந்திருந்தது. இந்த மாதிரி ஹெட்டில் போட்டிருக்கிறேன். இந்த பார்த்திங்களா ஃபெதரையும் பிடிங்கி எடுத்து அந்த கவருக்குள்ளே போட்டு இப்போ வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பேர்டுக்காக நான் வந்து ப்ளக் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் அப்படி எடுக்க முடியல. நான் ப்ளக் பண்ணி அதாவது நெஞ்சு பக்கத்தில் கீழே அது காலுக்கு 2 காலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு மினிமம் ஒரு 5 ஃபெதரை வந்து எடுங்க. மினிமம் 5ஆவது இருக்கணும். எடுத்து அந்த கவருக்குள்ளே வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த கேஜுக்குள்ளே வந்து அந்த குட்டி 3க்கு மட்டும்தான் அந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தேன். வெளியே இருந்தது வந்து வெளியவே தான் பறக்க விட்டுருந்தேன். அதனால் எனக்கு வந்து அது ஓப்பனில் இருக்கிறதுனால அதுக்கு நான் எதுவும் மார்க் பண்ணல. தனியாக கேஜுக்குள்ளே இருக்கிற 3 மட்டும் தனியாக இன்னொரு கேஜில் போட்டுட்டு பேரண்ட் பேர்ட்லேருந்து பிரிச்சுட்டேன். ஒன்றுக்கு வந்து நோஸில், அதுக்கப்புறம் நோஸ்லனா நோஸு கிடையாது, நோஸ்க்கு மேலே இருக்க அந்த ஐஸ் பக்கத்தில் கலர் பண்ணியிருந்தேன். உனக்கு வந்து தலையில், ஒன்றுக்கு வந்து நெக்கு, அதுக்கு தலைக்கு கொஞ்சம் கீழே, அதனால் நெக்கு, ஹெட்டு, நோஸு அந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அந்த ரிங்குங்கிற இடத்துல அந்த மாதிரி கலர் வந்து நோட் பண்ணிக்க ஹெட்டு நோஸு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னென்னா கொஞ்சம் நாளில் ஒரு 2-3 நாள்லேயே கலர் வந்து ஃபேடாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அதாவது இந்த ஸ்கெட்ச் வச்சு இல்லாமல் ப்ரெஷ் பண்ணுன்னு இருக்கு இல்லையா, அது வச்சு பண்ணேன். அது ரொம்ப அதுக்கப்புறமா நான் பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுன்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல, கொடுக்கணும் இல்லையா. அதனால் திரும்பியும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் திரும்பியும் பிடிச்சி திரும்பியும் அந்த ப்ரெஷ் பண்ண வச்சு பண்ணேன். அது ரொம்ப நாள் இருந்தது. அதனால் நீங்களும் பண்ணும்போது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதீங்க. ப்ரெஷ் பண்ணுன்னு கிடைக்கும் கலர்ஸில், அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெளியே இருக்கிறதுமே நான் வந்து பிடிச்சி ஃபெதர்ஸை ப்ளக் பண்ணி அனுப்பிட்டேன். ஏன்னா நான் என்ன ஏம் பண்ணியிருந்தேனோ எனக்கு இது பார்த்தா நம்மளுக்கு தெரியும். நான் ஜஸ்ட்டு ஒரு வெளியே இருந்தது 2மே மேல் ஃபீமேல் தெரியும். ஆனால் உள்ளே இருந்த 3ல் 1 எனக்கு வந்து ஃபீமேல்னு மனசுக்கு தோணுச்சு. ஏன்னா நார்மலாக ஃபீமேல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் மேலை விட. அதனால் மற்ற 2 குட்டியாக இருந்தது, 1 வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் மாதிரி டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் அதுவாக இருக்கும்னு நினச்சேன். கெஸ் பண்ண மாதிரியே நான் என்ன கெஸ் பண்ணியிருந்தேனோ அதே மாதிரி தான் அது வந்து ஃபீமேலாகவும் மற்ற 2 மேலாகவும் கிடச்சிது. பேரண்ட் பேர்டுக்கு 2க்கும் டிஎன்ஏ அனுப்பும் போதுல என்கிட்ட இந்த மாதிரி கவர்லாம் கிடையாது. நான் கடையிலேருந்து வாங்கி 2க்கும் அனுப்பியிருந்தேன். நான் அந்த பேர்டுக்கு வந்து கார்டு மாதிரி வாங்கியிருந்தேன். கார்டு எனக்கு வந்து அவங்க வந்து கொரியர் பண்ணும் போதுல எனக்கு இந்த மாதிரி 5 எக்ஸ்ட்ரா கவர் வந்து எனக்கு அந்த கொரியர் பேக்கெட்டில் வந்து சேர்ந்தாப்புல வந்திருந்தது. அதனால் எனக்கு இந்த தடவை அதே பேக்கெட்லேயே வந்ததுனால அதிலே நான் வந்து ஃபெதர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி எழுதி கொரியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்களுடைய ஆஃப்ரிக்கன் காக்டெயிலு, அதுக்கப்புறம் இருக்க சன்குடோ, இது மாதிரி எந்த பேர்டுக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா கைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஃபோனில் எது டீட்டெயிலாக கேட்டாலும் இல்லை டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க உடனுடன் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த தடவை வந்து நான் கார்டு வந்து கேட்கல, வெறும் PDF ஃபைல் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு 100 rupees தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 2 ஃபீமேல், மித்ததெல்லாம் மெயிலு. இதில் வந்து ஒரு பேர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஆனால் வந்து இந்த ஸ்கெட்ச் மார்க்கிங் அதெல்லாம் வந்து நிஜமாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா என்கிட்ட வந்து வேறு கலர் எதுவுமே கிடையாது. எல்லாமே க்ரீன் ஃபிஷ்ஷருங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியல எது பேரண்ட் பேர்டு எது சிக்குன்னு.
நானும் பிகினர் தான், எனக்கும் ரொம்ப நம்மளுக்கு தெரியலை. அதனால் வந்து இனி எதுவாக இருந்தாலும் ரிங்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இனி தான் வந்து ரிங்கு மாட்டுறது எப்படி, ஏதாவது கொஞ்சம் ரிங் கிடைக்குமான்னு பெட் ஷாப்பில் போய் செக் பண்ணணும். இவங்க 2 பேரும் வந்து இப்போ பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்று ஆஃப்லைன்னு, ஒன்று கேஸ் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். மற்ற பேர்டு இப்போ மற்ற 3 சிக்ஸையும் வந்து ஓப்பன் ஃப்ரீ ஃப்ளைங்கில் விட்டுருக்கேன். இனி அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ஒரு பேர்டு இருக்கும், அதுக்கு வேறு பேர் வேறு ஏதாவது கலர் தான் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.